மக்கள் பாதுகாப்புக்கு தலைவர் என்ற முறையிலும் தமிழ்நாடு சமூக அமைப்பின் தலைவர் என்ற முறையிலும் நாளையிலிருந்து 2-3 நாட்களுக்கு மாமனிதன் என்ற படப்பிடிப்பு, அதில் நான் தான் ஹீரோவாக நடிக்கிறேன். 3 நாளைக்கு படம் நடிப்பீங்க, ஷூட்டிங் இருக்குது. அதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போது இன்றைக்கி வந்த வகையில் இங்கே என்னுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சரவண போகிறனால இருக்காங்க. 10 நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ரவுண்டான சுற்றி பேனர் தான் வச்சுருக்காங்கன்னு. ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முன்னால் அந்த பேனரை கிட்டி பெரிய கிளாட்டாச்சு இந்த இடத்துல, இதே இடத்துல. அதனால் இன்றைய தினம் வரிசையாக தடை செய்யப்பட்ட பேனர் வச்சுருக்காங்க. 3 வருஷம் ஜெயில், 10,000 ரூபா ஃபைன். இது அமல்படுத்துறது தான் காவல்துறை அதிகாரிகளுக்கு, மாநகராட்சி அதிகாரிகளுக்கு, கலெக்டருக்கு சம்பளம். அதை நிறைவேற இன்றைக்கி கோர்ட்டில் வந்தது. வீடியோ கான்ஃபரன்ஸில் சத்யநாராயணன்ஜியை பயங்கரமாக திட்டியிருக்காரு. அப்படி இருந்தும் நான் நேற்றுக்கே எஸ்பி கிட்ட நேரடியாக பேசுகிறேன். நாளைக்கு பேனர் இருந்ததுன்னா பிரச்சனை பண்ணுவேன்னு. நாளைக்கு காலம் மீண்டும் வருவேன். இந்த பேனரை எடுக்கலைன்னா என்ன ஆகுது எனக்கே தெரியாது. என்னுடைய உயிரை பற்றி நான் கவலைப்படலை. ஒரு பேனர் இருக்கக்கூடாதுங்க. கடைக்காரன் பேனர் இருக்குதாங்க, எந்த பேனர் இருக்கக்கூடாது. தடை உத்தரவு இன்னும் இருக்குது. 19/12/2000 நான் வாங்கினது. அதனால் தைரியமாக கேட்குறேன், மரியாதையாக உங்களை வேண்டுகோளாக வைக்கிறேன், எச்சரிக்கையாகவும் சொல்கிறேன். எடுக்கலைன்னா நாளைக்கு என்ன நடக்க தெரியாது. நான் சிறை செல்லவும் தயார், சாகவும் தயார். மக்களை காப்பாற்றுவதற்காக பிறந்த ஒரு இளைஞன். தமிழ் வாழ, தமிழன் வாழ, இந்திய மக்கள் வாழ குரல் கொடுத்து கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு, இந்த 86 இளைஞன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மீண்டும் உங்களை நாளையும் சந்திப்பேன் என்று நம்புகிறேன். அதுக்குள்ளே எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இங்கே இருக்கிற எஸ்பி, கலெக்டர், மாநகராட்சி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை, 10,000 ரூபா ஃபைன். அந்த அபராதத்தை வாங்காத விடமாட்டேன் மட்டும் உறுதியாக உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். மீடியாக்கள்லாம் நீங்கள் இது பண்ண நிச்சயமாக இவங்களாம் அடக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நானும் மீடியாவில் இருந்தவன் தான் ஒரு காலத்தில், இப்போவும் இருந்துகிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஜேர்னலிஸ்டில் நான் ஒரு அட்வைசர். நம்பர்னா நீதான் போகணும். சரி, நைட்டு போகுது. இல்லை, நாங்களாக சரி சரி தான் யார் சொன்னால் கிடைக்குது. இல்லை, இது மாதிரி வந்திருக்காங்க. நான் அதான் எடுக்கலாம். தேங்க்யூ சார்.